புரோட்டீன் பரோட்டா ரெசிபி. மஞ்சள் பூசணிக்காய் பரோட்டான்னு சொல்லலாம், பரங்கிக்காய் பரோட்டான்னு சொல்லலாம். பரங்கிக்காய் ஆவியில் வேக வச்சுட்டு கோதுமை மாவோடு சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எந்த டைம் வேணாலும் சாப்பிட்லாம். டிஃபன் பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப சாஃப்டாக லேயராக ரொம்பவே நல்லா வந்திருந்தது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 300 கிராம் பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். அது மிடில் உள்ள விதை பகுதியெல்லாம் எடுத்துட்டு சதைப்பகுதியை மட்டும் தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஆவியில் வேகிறப்போ சீக்கிரமாக வேகும், டைம் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஸ்டீம் பிளேட் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பரங்கிக்காயை அடுக்கி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கடாயில் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஸ்டீம் பிளேட்டை அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சா போதும். இது எப்படி லைட்டாக நைஃபால் குத்தி பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். கையால் மசித்து பார்த்திங்கனாலும் தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச பரங்கிக்காயை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு. அதனால் ஒரு ஃபோக்காலோ இல்லை கரண்டியாலோ நீங்கள் மசிச்சு விட்டாலே அது ஈஸியாக மசிச்சிடும். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நான் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. ஓமம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சுகர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும், அதனால் சுகர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பரங்கிக்காய் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்தில் மாவு நல்லா இப்படி ஊறி இருக்கும். இதை சின்ன சின்ன உருண்டைங்களை உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு போர்ஷன் மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கலாம். சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தி மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க.
வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இதை ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இதே இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் பரோட்டா பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்டவ்வில் பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன். பேன் சூடானதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச பரோட்டாவை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்தோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பரோட்டாவை ஃபோல்டு பண்ணி பண்ணியிருக்கிறதுனால உள்பக்கம்லாம் நல்லா வேகணும். ஸோ சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொன்று செஞ்சு காமிச்சிடுறேன். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பரோட்டாக்கு சைடிஷ் எதுவும் தேவைப்படாது. ஒரு தயிரோ இல்லை ஊறுகாவோ இருந்தால் கூட போதும். ஏன்னா இதில் நம்ம ஆல்ரெடி காரம் எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் சைடிஷ் தேவைப்படாது. அவ்வளோதான், எல்லா பரோட்டாவும் இதேமாரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபோல்டு பண்ணி செஞ்சுருக்கிறதுனால நல்லா உள்ள லேயராக ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே நல்லா வரும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம், ரொம்பவே நல்லா வரும். இதை தயிர் கூட சர்வ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம நைட்டே பரங்கிக்காய் வேக வச்சுட்டு மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னாக்கா காலையில் ஏஞ்சி பரோட்டா பண்ணிவிட்டு தயிர் பச்சடி கூட இது ஈஸியாக லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டுடலாம். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. அவ்வளோதான், நல்லா சாஃப்டான டேஸ்டியான பரங்கிக்காய் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.